காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை கண்டித்து வரும் 21ஆம் தேதி கூட்டவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்துள்ளதாக காவிரி பாசன விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்காக கர்நாடக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக அரசின் செயலை கண்டித்து காவிரி பாசன விவசாய சங்கத்தினர் வரும் 21ஆம் தேதி கூட்டவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆதரவு தருமாறு அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை காவிரி பாசன விவசாய சங்கத்தினர் சந்தித்தனர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், தாங்கள் கூட்டவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதிமுக பிரதிநிதிகள் பட்டியலை விரைவில் வெளியிடப்படும் என ஜெயலலிதா தெரிவித்ததாக கூறினார். வருகிற 21ஆம் தேதி நாங்களே அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் கூட்டியிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அனைவரையும் சந்தித்து அழைப்பு விடுப்பதற்காக சென்னைக்கு வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்தோம். அவர்கள் அங்கே அழைத்து மனுவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவர்களுடைய பெயரை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் பெயர் அறிவிக்க வேண்டும். அறிவித்தவுடன் 21ஆம் தேதி அந்த கூட்டம் நடக்கும். இந்த கூட்டம் காவிரி பிரச்சனையில் மத்திய அரசை கவனத்தை ஈர்க்கிற, பிரதமருடைய வாய் மௌனத்தை கலைக்கிற கூட்டமாக அந்த கூட்டம் அமையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். திமுக தலைவர் கருணாநிதியும் காவிரி பாசன விவசாய சங்கத்தினர் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் காவிரி பாசன விவசாய சங்கத்தினர் சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளனர்.